வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். உலக கால்பந்தாட்டத்தின் கடவுள் என்று அழைக்கப்படும் லியோனல் மெஸ்ஸி சுமார் 14 வருடங்களுக்கு பிறகு இன்று இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட தருணம் இல்லையா? ஆனால் இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய குழப்பத்திலும் ஆத்திரத்திலும் முடிந்திருக்கின்றது என்பதால் மிக முக்கியமான ஒரு விஷயம். கொல்கத்தாவில் உள்ள சார்ல்ஸ் லேக் ஸ்டேடியத்தில் என்ன நடந்தது? இன்றைய தினம் ரூபாய் 5000 முதல் 50,000 வரை டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் ஏன் இருக்கைகளை உடைத்தார்கள்? மெஸ்ஸி எதற்காக இந்தியா வந்தார்? இந்த சர்ச்சையின் நிஜமான பின்னணி என்ன? முழுமையாக பார்க்கலாம் பாருங்கள். முதலில் மெஸ்ஸியின் இந்த பயணத்தின் உண்மையான நோக்கம் என்னவென்று பார்ப்போம். இது ஒரு வெறும் சுற்றுலா பயணம் மட்டும்தான் அப்படி என்று கூறிவிட முடியாது. மெஸ்ஸியின் இந்த பயணம் காட் இந்தியா டூர் 2025 என்று அழைக்கப்படுகின்றது. இது வெறும் கால்பந்து ஆட்டம் மட்டுமல்ல, இது ஒரு ப்ரமோஷன் டூர் அப்படி என்று கூட கூறலாம். 3 நாட்களுக்கு 4 இந்திய நகரங்களுக்கு, அதாவது கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி போன்ற நகரங்களுக்கு அவர் பயணம் செய்ய இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் இந்த பயணத்தில் ரசிகர்களுடன் சந்திப்பு, உலக கோப்பையை ஏந்திய மெஸ்ஸியின் 70 அடி உயர சிலையை திறப்பது மற்றும் சேவை தொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஆகியவை திட்டமிடப்பட்டிருந்தது. சௌரத் கங்குலி, ஷாருக்கான், மும்பையில் சச்சின் டெண்டுல்கர் போன்ற பல பிரமுகர்களை அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். மெஸ்ஸி வெறுமனே வரவில்லை. இது ஒரு மிகப்பெரிய திட்டத்துடன் வணிக ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுப்பயணம் அப்படி என்று கூட கூறலாம். ஆனால் கொல்கத்தா சார்ல்ஸ் லேக் ஸ்டேடியத்தில் நடந்ததுதான் ஒட்டுமொத்த பயணத்தின் ஒரு கருப்பு புள்ளியாக மாறியிருக்கின்றது. இன்றைய தினம் ரசிகர்கள் பல மணி நேரம் காத்திருக்கின்றார்கள். ஆனால் மெஸ்ஸி ஸ்டேடியத்தில் இருந்தது வெறும் 10 முதல் 22 நிமிடங்கள் வரைதான். அவர் திட்டமிட்டபடி மைதானத்தை சுற்றவில்லை. ரூபாய் 5000 முதல் 50,000 வரை அதிக பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்களில் பலரால் மெஸ்ஸியின் முகத்தை ஒருமுறை கூட சரியாக பார்க்க முடியவில்லை. மெஸ்ஸியை சுற்றி பாதுகாப்பு அதிகாரிகளை விட அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் விஐபி மார்கள் சூழ்ந்திருந்தனர். இதனால் பார்வையாளர்கள் கேலரியில் இருந்து மெஸ்ஸியை பார்ப்பதற்கு விஐபிகள் தடையாக இருந்தார்கள் என்பதுதான் இன்றைய தினம் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு சம்பவம். கோபமடைந்த ரசிகர்கள், நாங்கள் மெஸ்ஸியை பார்க்க வந்தோம், அரசியல்வாதிகளை பார்க்க வரவில்லை என்றும், இது ஒரு பெரிய மோசடி, எங்கள் பணத்தை திரும்ப கொடுங்கள் என்று அவலத்தையே கத்த ஆரம்பித்திருக்கின்றனர். இதன் விளைவாக கோபமடைந்த ரசிகர்கள் இருக்கைகள், பதாதைகள் மற்றும் போர்டுகளை உடைத்து ஆத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இறுதியில் நிலைமை மோசமடையவே மெஸ்ஸி அவசரமாக ஸ்டேடியத்தில் இருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் முக்கிய ஒருங்கிணைப்பாளர் ஒருவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மெஸ்ஸி போன்ற ஒரு உலக ஜாம்பவான் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள அரசியல்வாதிகளும் விஐபிகளும் போட்டி போடுவதுதான் இங்கு நடந்த மிகப்பெரிய அநீதி. ரசிகர்களின் பணம், நேரம் மற்றும் உணர்ச்சிகள் எல்லாமே வீணாகி இருக்கின்றது. ஒரு விளையாட்டு நட்சத்திரத்தை காணக்கூடிய வாய்ப்பை கூட இந்தியாவில் உள்ள விஐபி கலாச்சாரம் கெடுத்திருக்கின்றது. இதுதான் நிதர்சனம். இந்த அவமானம் பற்றி உங்களது கருத்து என்ன? உடனடியாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த முக்கியமான செய்தியை பகிர்ந்து விடுங்க. நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம். Ancora Messi, gol. Big male content.